டூஸ் ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ விவசாயம், உயிராற்றல் வேளாண்மை, இயற்கை உரம், பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. நம்ம சேனலை பார்க்காதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எளிய முறையில் சொட்டு நீர் பாசனம் மூலம் எப்படி உரம் கொடுக்கலாங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. எப்படி தயார் பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம விவசாயிக்கு சொட்டு நீர் பாசனம் மூலம் உரம் கொடுப்பது என்பது தெளிப்பான் கொண்டு உரங்களை கொடுப்பதன் மூலம் அதற்காக செலவழியும் நேரத்தை விட இது ரொம்பவே கம்மிங்க. அதனால் சொட்டு நீர் பாசனம் மூலம் உரம் கொடுப்பதை ரொம்ப விரும்புகிறாங்கங்க நம்ம விவசாயிகள். இந்த உரம் எவ்வாறு தயார் பண்ண வேண்டுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க. இது ரொம்ப எளிய முறையில் பண்ணலாங்க. இந்த உரத்தை குறைந்த நாட்கள் மற்றும் குறைந்த செலவுலேயே இந்த உரம் பண்ணிடலாங்க. இந்த உரம் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு 200 லிட்டர் ட்ரம்மை எடுத்துக்கோங்க. இந்த 200 லிட்டர் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணீரில் உலர்ந்த மக்கிய சாணம் ஒரு 10 கேஜி வீதம் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணீரோட இந்த உலர்ந்த சாணம் நன்றாக ஊறிய பிறகு அதனுடன் ஒரு 5 லிட்டர் தயிர் சேர்த்துக்கணுங்க. அதனுடன் 3 கிலோ கடலை புண்ணாக்கு சேர்த்துக்கணும், 3 கிலோ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. இந்த கலவையோட 50 கிராம் அசோஸ்பைரில்லம் பவுடரையும் 50 கிராம் பாஸ்போபாக்டீரியம் பவுடரையும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடணுங்க இந்த கலவையை. இந்த கலவை 7 முதல் 10 நாள் வரைக்கும் நல்லா ஊறிய பிறகு இதை நன்றாக கலக்கி வடிகட்டி, இந்த வடிகட்டிய கலவையை 10 லிட்டர் வீதம் எடுத்து 100 லிட்டர் வீதம் தண்ணீரில் கலக்கி இதை நீர்ப்பாசனம் மூலம் நம்ம கொடுக்கலாங்க. இதை சொட்டு நீர் பாசனம் மூலம் கொடுப்பதின் மூலம் செடிகளுக்கு நிறைய பூக்கள், நிறைய காய்கள் நல்ல சுவையாகவும், கனிகளும் நல்ல சுவையாகவும் இந்த உரத்தினால் உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஒரு முறை இந்த உரத்தை தயார் பண்ணி பாருங்கங்க. குறைந்த செலவில் அதிக நன்மை பெறுங்கங்க. நம்ம இயற்கை விவசாயிக்கு இந்த உரம் அதிக பயனுள்ள உரமாக இருக்கும் நான் நம்புகிறேங்க. இது போன்ற வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிங்க.